ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 10 ஞாயிற்றுக்கிழமை மாசி அமாவாசை. அன்னைக்கு தினம் இந்த 5 நொடிக்குள், அதாவது சோடசக்கலை நேரத்தில் வரக்கூடிய இந்த 5 நொடிக்குள்ள நீங்கள் இந்த விஷயத்தை செய்யறது மூலயமா நினச்ச காரியம் அமோகமாக நடக்கும், கோடி புண்ணியம் சேரும். அமாவாசை மாசி அமாவாசை தெரியும், அது என்ன சோடசக்கலை அப்படிங்கிற டவுட் இங்கே பல பேருக்கு வரும். ஒரு மாதமும் மொத்தம் 16 திதிகள் வரும், அமாவாசை பௌர்ணமியை சேர்த்து. அதில் அமாவாசை அப்புறம் பௌர்ணமி இது ரெண்டும் முடிஞ்சு அடுத்ததாக பிரதமை திதி ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த பிரதமை திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 5 நொடிகள் தான் சோடசக்கலை நேரம். அந்த நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் திருமூர்த்திகளை அவதரித்து பூமிக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சில செயல்களை பார்த்து அவங்க நமக்கு பல விஷயங்களை அருளாக கொடுப்பாங்களாம். அந்த வகையில் மார்ச் 10ஆம் தேதி சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 9ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை மார்ச் 10ஆம் தேதி மதியம் 3:39க்கு முடியுது. 3:40க்கு பிறகு பிரதமை. அதனால் 3:40 ஆரம்பிக்க போகிறதுக்கு ஒரு 5 நொடிக்கு முடிக்கக்கூடியது தான் சோடசக்கலை நேரம். அந்த நேரங்களில் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்கைக்கோ இல்லை எறும்பு புத்துலையோ சில விஷயம் நீங்கள் செய்யணும். பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படிங்கிறத நம்மளோட கர்ம வினைகளை போக்கிக்கிறதுக்கும், முன்னோர்கள் சாபம் இருந்தால் பித்ருக்கள் கடன் இருந்தால் போக்கிக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்மளோட கர்ம வினை போகணும் அப்படின்னா லட்சம் உயிருக்கு நம்ம கையால் அன்னதானம் போடணுமா, ஆனால் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்டவங்க ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்த பண்ணலாம். கொஞ்சமாக அரிசி மாவு, அதில் வெல்லம், இது ரெண்டுத்தையும் கலந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுவரில் இல்லை கோவில் மரத்தடியில் எறும்பு புத்து இருக்கும், அங்கே ஒரே ஒரு கைப்பிடி அந்த அரிசி மாவையும் வெல்லத்தையும் கலந்து அந்த எறும்பு புத்துல தூவி விட்டு வந்துடுங்க. அதில் குறைஞ்சது ஒரு 1000 எறும்புகளாவது சாப்பிடும். அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். பொதுவாகவே இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறத 2 வகையாக பிரிப்பாங்க. அதாவது அமாவாசை முடிஞ்சு பிரதமை ஆரம்பிக்கிறதுல, அந்த பிரதமை ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, பிரதமை ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்கு பின்னாடி, இந்த 2 மணி நேரத்தையும் நம்ம சோடசக்கலையோட முழு நேரமாக எடுத்துக்கலாம். ஆனால் பிரதமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 5 நொடி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு மார்ச் 10ஆம் தேதி 3:39 வரைக்கும் அமாவாசை இருக்கு இல்லையா, 2:39லேருந்து 4:39 வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரங்கள் தான் முழு சோடசக்கலை நேரம். இந்த நேரத்தில் எறும்பு புத்துக்கு போயிட்டு உங்கள் கையால் அரிசி மாவும் பச்சரிசியும் போடலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வரக்கூடிய காக்கைக்கு சாப்பாடெலாம் வைக்காமல் ஒரே ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போடுங்க. இதை நீங்கள் சோடசக்கலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் அமாவாசை முடிஞ்சு பிரதமை ஆரம்பிக்க போகிற நேரத்தில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்கிறது மூலயமா உங்களோட கர்ம வினைகள் போகும், தீவினைகள் அகலும், பித்ரு சாபம், முன்னோர்கள் கடன் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து போயிடும். நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது அமோகமாக நடக்கும், தொட்டதெல்லாம் வெற்றியாகும், கோடி மடங்கு புண்ணியம் வந்து சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.